நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் யோசுவா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நமக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறதற்காக நம் தேவாதி தேவன் நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். நீங்கள் அப்படிலாம் வச்சு ஜெபிக்கணும். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஆமாம், ஆனால் நம்ம தான் மாறிடுவோம். நம்ம மாறினா சில நேரம் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம். நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள் எல்லாருமே வார்த்தையை நம்பணும், அவரை நம்பணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருக்கணும். அவர் செய்ய வேண்டியது எல்லாரும் செய்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப நல்லவர் அவர் கர்த்தர். அதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கர்த்தரமோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அந்த ஸ்தாபனத்துக்கெல்லாம், அருமையான அந்த குடும்பத்தாருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கிற எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒரு ஜெபிப்பது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்று எழுதியிருக்கிறது. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஊழியர்களுக்காக, எல்லாருக்காக, ஒருவேளை எல்லா மக்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஸ்தாபனத்தில் எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க, யோபு மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவனுக்கு அப்படியே ஆசீர்வதித்தார். எல்லாரையுமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஜெபித்தவர்கள் மேன்மையடைந்தார்கள். இப்போ கூட நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் ஜெபிப்பதற்கு நமக்குள்ள ஒரு ஆசை வரணும். யாரும் சொல்லி அல்ல, நம்மளா ஜெபிக்கணும். பாருங்க, எறும்புக்கு அதுக்கு தலைவனே கிடையாது. ஆனால் அது பாருங்க, அது எப்படி சேமித்து வைக்கு. நீதிமொழிகள் எழுதியிருக்கு இல்லையா? எவ்வளோ பாருங்க, அதுக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபத்தை எப்படி சேமிக்கிறோம்? நம்ம எல்லாமே சேமிக்கணும். ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையிலே சொல்கிறேன், சேலஞ்சு சொல்ல முடியும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஜெபிச்சுட்டே இருங்க. என்ன சிஸ்டர் ஜெபிச்சுட்டே இருந்தால் எங்கள் வேலையெல்லாம் இப்போ வேலை செய்துக்கிட்டே ஜெபிக்க, வேலை செய்துகிட்டே ஜெபிச்சுட்டே இருங்க. கிடைக்கிற நேரம் முழங்கால் போடுங்க. அப்படிலாம் சாது சுந்தர் சிங்லாம் அப்படிலாம் ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்காங்க. நம்மளும் அப்படி ஜெபிப்போம். ஆமாம், ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருப்பாராம். 10 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த இடத்துல போய் முழங்கால் போடுவாராம். ஜெபிப்போம், நிச்சயம் பெறுவோம். இயேசுவா ஜெபிச்சாங்கல்ல, நம்ம ஜெபிப்போம். உங்களையும் அதுக்கு தானே அழைச்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசும்படியாய், பரலோக தந்தை எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை இதை பார்க்குற எல்லார் மேலேயும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. ஆமாண்டவர், குழப்பங்கள், கவலை, தூக்கம், பலவீனம், அந்த வீடு, அவங்க இப்போ சொல்லிட்டாங்க, இதை அவங்க சொல்லிட்டாங்க, பல பழுக்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் என் ஜனத்தை விட்டு வெளியேறட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது. நம்ம இன்னைக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். இதை பார்க்கிற நீங்களும் நானும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆமாம், இழந்து போன ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், இழந்து போன விசுவாசமாக இருக்கலாம், இழந்து போன வீடாக கூட இருக்கலாம். பார்க்கிறவங்க இழந்து போன தொழிலாக இருக்கலாம், இழந்து போன சமாதான குறைவாக இருக்கலாம், சில இழப்புகள் கூட இருக்கலாம். இதை பார்க்கிற நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி வந்திருக்கிறார். இழந்து போனதை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நமக்கு நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். எல்லாவற்றையும் தாவீதுடைய எல்லா யுத்த மனுஷனையும் பிடிச்சிட்டு போயிட்டான். தாவீதுடைய குடும்பத்தையுமே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே
சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்கு முள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டாங்க. எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான், சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். இன்னைக்கு கூட தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறது தான் பிசாசு நிற்கான். எல்லாத்தையும் அழிச்சிடணும், க்ளோஸ் பண்ணணும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நம்மளும் அதை உணர்றதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளும் அதை நினைக்கிறதே இல்லை. அது எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்த்து தாவீது பலன் இல்லாத வரைக்கும் அழுதானோம். ஆமாம், நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. இழந்து போகிறத பற்றி கிறிஸ்தவ ஜனம் கவலைப்படுவதே இல்லை. இப்போ விசுவாசம் போச்சா, அதை பற்றி ஜெபம் போயிட்டா, ஊழியம் போயிடுச்சா, விசுவாசம் போச்சா, தீர்க்க தரிசனம் போச்சா, அந்நிய பாஷை போச்சா, இதெல்லாம் நினைக்கவே இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா பிசாசு அவ்வளோ தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். பவுல தான் சொல்றாரு, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவே சொல்றாரு, விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்தில எங்க ஓட்ட கிடக்கு எல்லாத்தையும் தூக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். உண்மை இல்லையா? உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கை பிடுங்கிட்டா எல்லாத்தையும் சுதாரிச்சிடலாம். அவன் நம்ம அதைத்தான் விடக்கூடாது. ஆவிக்குரிய தான் நமக்கு ரொம்ப மேலானது. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய உலக பிரகாரமாக எல்லாம் நடத்திடுவார். இதை பார்க்க தேவஜனமே அழுறான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான், சுட்டரிச்சிட்டு போயிட்டான். சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினினால் சுட்டரிச்சிட்டான். இங்கே பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது, தாவீது 6ஆம் வசனம் மிகவும் வெறுக்கப்பட்டான். முதலாவது தாவீது செய்தது என்ன? அதை பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை நம்ம செய்யணும். செய்வீங்களா? இதை நம்ம செய்யணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். தேவ சமூகத்திலே உட்கார்கிறான். ஒரு நல்ல, அதுதான் தாவீதுடைய அவருடைய நற்பண்பு. என்னன்னா, எந்த ஒரு காரியமும் அவன் மாம்சத்தில் செயல்படுத்தவே இல்லை, செயல்படவும் இல்லை. ஆமாம், இன்னைக்கு கிறிஸ்துவம் ஏன் நம்ம விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மாம்சத்தில் போராடிடுவோம். ஆவிக்குரியவன் நிதானித்து எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் என்று வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம அதான் நான் முதலே சொன்னேன், ஆவிக்குரியவங்களை நம்ம மாறணும். நம்ம இந்த மாம்சத்துக்குரியவங்களை அல்ல. ஆமாம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தை விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்களேன், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வேலனை கர்த்தர் தருவார். மாம்சம் எல்லாம் முழுவதும் முதலே சுட்டரிக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை விட்டு வெளியே போகும். சாதாரணமாக போகாது உலகம். இச்சை நம்மளை விட்டு, பாவம் நம்மளை விட்டு போகாது. மாம்சம், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய பரம்பரையான நம்முடைய எல்லாம் ஒன்றும் உடனே போய்விடாது. ஆனால் அவன் செய்தது என்ன பாருங்களேன், என்ன செய்தார் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, அன்று இது எல்லாம் போயிடுச்சு, அழுதுட்டு குப்புற படுக்கலை, யாரும் வீட்டிலே போய் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கல. அவன் செய்த நன்மையை பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு உடனே ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் பேசுவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். பேசுவார். நீங்கள் உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, பேசுகிறான். எல்லாரோடும் பேசுவார், எல்லாருக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எபேசிய 4 எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்றார், எல்லாருக்குள்ள இருக்கிறாராம், எல்லாருக்குள்ள இருக்காராம், எல்லாரோடும் இருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு சொன்னார். பின்தொடர், விட்டுறாத. அழகா சொல்றார் பாருங்க ஆண்டவர், பின்தொடர், விட்டுறாத. பின்தொடர்னா ஜெபிக்க சொல்றாரு, பின்தொடருவோம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு நடந்துடணும், அது நடக்காது. சில காரியம் நடக்கும், இல்லைன்னு சொல்லல, நடக்கும். ஆனால் சில காரியங்களுக்கு 1 ஆண்டுகள் கூட ஆகும், சில காரியங்களுக்கு 6 மாதம் ஆகும், 3 மாதம், சில காரியங்களுக்கு 20 வருஷம் கூட ஆகும், நடக்கும். ஆனால் அவ்வளோ காத்திருக்கணுமா? கட்டாயம் செய்வார். ஆமாம், பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ பிடித்துக் கொள்வாய். ஒன்று அவன் செய்தது அது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது அப்படி நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா, ரெண்டாவது ஆண்டு என்ன செய்கிறார் பாருங்களேன். 6ஆம் வசனத்தில் அவன் நெருக்கப்படுறான். எல்லாரையும் பிடிச்சிட்டு போனால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன பொருளை காணும்னாலே நம்ம கண்களெல்லாம் அங்கே தான் இருக்கும், அந்த சிந்தனைலாம் அங்கே தான் இருக்கும். ஃபேமிலி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயாச்சு. இந்த வசனம் சொல்லுறது பாருங்க, 6ஆம் வசனத்தில் பின்பாகம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகி கூட இருந்தவங்களும் கூட அவனுக்கு அகென்ஸ்டாக மாறுறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறார் பாருங்களேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே கர்த்தர் போட்டு விட்டார். முதல்ல ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன செய்யணும், நான் இதெல்லாம் பிடிச்சிக்கிடுவேனா, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிக்கிடுமா, நான் மறுபடியும் என் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வேனா, என் குடும்பம் கெட்டப்படுமா. நீங்கள் கூட ஐயோ என் குடும்பம் சமாதானம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நான் இழந்து நிற்கிறேன்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் மறுபடியும் உங்கள் வீட்டை கூன்ற கட்டப்போகிறார், உங்களுடைய குடும்பத்தை கட்டப்போகிறார், உங்களுடைய பிள்ளைகளை கட்டப்போகிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. இங்கே பாருங்களேன், தாவீது கர்த்தரை நோக்கி நான் தொடர்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பின்தொடர், எப்படி சொல்றாரு பாருங்களேன், அதை பின்தொடர், அதை மட்டும் பாரு, நீ என்ன மட்டும் பாரு, நம்ம ஆண்டவர் மட்டும் தொடருவோம். நீ பிடித்து சகலத்தை என்ன செய்வாய், அதை சொல்றாரு, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எல்லாத்தையும் திருப்பிக்கிடுவேன், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன், எல்லாத்தையும் சந்தோஷமா நீ அனுபவிப்ப, மறுபடியும் உன் குடும்பத்தை எனக்கு கட்டுவேன் என்று சொல்றாரு. இதை பார்த்து கொண்டு தேவ ஜனமே, தேவ சுந்தரை காத்திருப்போமா, தொடர்ந்து ஜெபிப்போமா. ஜெபத்துல சோர்ந்து போகாதுங்க. ஜெபத்துல ஒரு நாள் ஒரு மனுஷன் திருப்தி அடையவும் கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, திருப்தி அடையவும் கூடாது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அந்த திருப்தியும் வரக்கூடாது, ஜெபிக்காமலும் இருக்கக்கூடாது, ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, பிசாசு முன்னால சொல்லுவான், எனக்கு உன் மைண்டெல்லாம் பாரு சேஞ்ச் ஆயிரும், இப்படியா ஏசு ஏசுன்ட்டு இருக்க, நான் அப்படிலாம் பயந்துருக்கேன். உங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கு, உங்களுக்கு அப்படி ஒரு திகில் இருக்கும், சே எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னா அப்படி எதுவும் ஆயிருமா? இன்னும் ஒன்றுமே ஆகாது. உங்கள் மேலே வேதம் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தமது வலதை கரத்தை வைத்து, யார் மேலே? யோவான் மேலே. எங்க இருக்காரு? வனாந்திரத்தில் இருக்கிறாரு. ஓ, அவர் செழிப்பான நம்ம வீடுகள் இல்லை, அவர் வனாந்திரத்தில் இருக்கிற யோவானுக்கு ஆண்டவர் தமது வலது கரத்தை வைக்கிறாரியா. உங்க மேல வைக்க மாட்டாரா? எங்க இருக்கார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அந்த வசனம் சொல்லுது, தீவு பத்மு தீவில் இருக்கிறார். பத்மு தீவில் இருக்கிற மனுஷனுக்கு பரலோக தரிசனத்தை, அநேக காரியங்களை காண்பித்து ஆண்டவர் சொல்றார், வலது கரத்தை வைத்து பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். தொழிலை இழந்துட்டீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு, நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், மறுபடியும் உன் வீடு கட்டப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு உங்க குடும்பத்தை கட்ட போகிறார், கட்டி நிறுத்த போகிறார், ஒரு நாளும் சத்துரு இடிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இன்னைக்கு உங்க குடும்பத்தை இழந்து போய் இருக்கிறத எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல தரப்போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பாஸ்டையும் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாரத்துல ஒரு நாள் அது உபவாசம் போடுங்க. வயசு பிள்ளைங்கெல்லாம் 3 நாள் போடலாம் மாசத்துல. கொஞ்சம் வயசானவங்க வாரத்துல ஒரு நாள், ஒரு நேரம், 2 நேரம் பாஸ்டையும் போட்டு கதறுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், ஊழியத்தை இழந்து நிற்கிறேன், ஆத்துமாக்களை இழந்து நிற்கிறேன், சமாதானத்தை இழந்து நிற்கிறேன், ஐயோ கணவனை இழந்து நிற்கிறேன், பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன், ஐயோ தவித்து நிற்கிறேன், உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே, என்னை கட்டிருங்க ஆண்டவரே, என்னை கட்டிருங்கப்பா, என் குடும்பத்தை திடப்படுத்துங்கப்பா சொல்லுவீங்களா? அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார், ஒரு நாளும் அவர் நம்மை தலைகுனிய வைக்க மாட்டார், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஏதோ அப்படி சொல்லுகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்குது, இனி நீ எகிப்திற்கு அடிமையாராமல், உன்னை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நீக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். உன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். செய்வீர்களா? விடாதீங்க, பெற்றுக்கொள்ளும் வரை ஆண்டவர் சொல்றார், பின்தொடர், பெற்றுக்கொள்.
இன்னும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ஏன் அதை அப்படி பெற்றுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ரீமான ஷாக்கென வாக்கரபோ தீடா பௌக்கென சீக்கப பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். என்ன செய்த தாவீது பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் காத்திருந்தது மட்டுமல்ல, அவனுடைய அர்ப்பணிப்பு. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல தன்னுடைய பாவத்தை அப்படியே அர்ப்பணிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறார். பாருங்க, என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 51 பாருங்க, நம்மலாம் வாசிக்கலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய தினசரி வாசிக்கலாம், தப்பே இல்லை. அந்த சங்கீதம் 51 சொல்றார் பாருங்களேன், என்ன சொல்றார் பாருங்களேன். தேவனே 10ஆம் வசனம் சொல்றாரு, தேவனே சுத்த எண்ணெய் இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்றார். அவ்வளோ ஒரு தாழ்மை, அர்ப்பணிப்பு ஆண்டு இன்னைக்கு செய்ய போறாரு. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆமா, தாவீது ஆண்டு சொத்துல இருக்கிறவன் மட்டுமல்ல, ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு. ஆண்டவர் என்ன குறைவுள்ளவனப்பா, இந்த சமூகத்துல இருந்து என்னை மட்டும் தள்ளிடாதீங்க. எப்படி சொல்றாரு, என்ன தள்ளிடாதங்கப்பா, என்னுடைய பரிசுத்தாவியை என்னை எடுத்துடாதீங்கப்பா அப்படி சொல்றாரு. அப்படி அழுறாரு. அன்று செய்தாரா செய்யலையா, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கேன். சங்கீதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்குது. சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுது 165ஆம் வசனம், 119 165 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய 164 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். தாவீது அநேக நற்காரியங்களை செய்தார், திருப்பி கொண்டதுக்கு ஆசீர்வாதத்தை அதிபதியாய் மாற்றினார் ஆண்டவர். உங்களை கூட அப்படி உயர்த்த விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு இப்படிதான் இருக்கணும், இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார், உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஆமா, ஏசாயா 58 13 14 அப்படி எழுதி இருக்கிறது. உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். இதில் அறிக்கை பண்றாரு, செபிக்கிறாரு. இதுல என்ன செய்தார் பாருங்களேன், உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். அந்த துதியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உம்முடைய வேதத்தை 65 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அந்த வார்த்தை மீது அவ்வளோ ஆசை, ஆண்டவர் மேல அவ்வளோ அன்பு. என் ஆண்டவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு 7 முறை துதிக்கிற ஆண்டவரை. துதிப்பீர்களா? ஆண்டவர் வொர்ஷிப் பண்ணுவீங்களா? பாடுவீங்களா? உயர்த்துங்க. உங்கள் இல்லத்துக்குள்ள இருக்கும்போது உயர்த்துங்க, ஆண்டவர் உயர்த்துங்க. அழுக வருதா பாடுங்க, கவலை வருதா பாடுங்க. எல்லாம் இழந்து நிற்கிறீங்களா, எல்லாவற்றாலும் நிரப்பு வருகிறவர் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் எல்லாவற்றாலும் நிரப்புவேன். கிச்சன் வெறுமையா இருக்கிறதா, தொழில் வெறுமையா இருக்கிறதா, பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கல்யாணம் எப்படி முடிக்க நினைக்கிறீங்களா, எல்லா வெறுமையும் கர்த்தர் மாற்றுவா. அவர் வெறுமையாய் உங்களை வெறுமையாய் நம்மை அழிக்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்படி ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனம், ஏசாயா 9:7, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீதினாலும் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி வாக்கு பண்ணுகிறார். இழந்து போன தாவீதின் குடும்பத்தை திரும்ப எடுப்பித்து பழுதானவளை சீர்படுத்தி திறப்பானவை அடைக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது வேதம் அப்படி சொல்லுகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பழுதானவளை சீர்படுத்தி திறப்பானதை அடைத்து உயர்த்துகிற கர்த்தர், திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை போல தேவசனத்தில் காத்திருப்பீங்களா? செபிப்பீங்களா? பின்தொடர்வீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் இதுக்கு என்ன செய்யணும்? பாஸ்டிங் போடணுமா? செய்யுங்க. ஜெபிக்கணுமா? செய்யுங்க. கொடுக்கணுமா? கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார். நம்மளே சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு காரியத்தை நினைச்சு அதை செயல்படுவோம். நோ,
நீங்களா செயல்படக்கூடாது. கர்த்தர் சொல்றதை செய்யணும். பேசுவார், உங்கள்கிட்ட செய்வார், செயல்படுவார். நிரப்பினார். தாவீதின் குடும்பத்தை கட்டினார். இழந்து போனது எல்லாவற்றையும், சிறுசு பெருசு எல்லாம் இழந்து போனது, சமாதானம், ரட்சிப்பு, ஊழியம், அபிஷேகம், கிருபை, குடும்பாசம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு அதை தரப்போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் தரப்போகிறார். கேளுங்க ஆண்டவற்றை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்க சிங்காசனத்தை, குடும்ப சிங்காசனத்தை ஸ்தாபிக்க போகிறார். உங்க பிள்ளைகளை ஸ்ட்ராங் ஆக்க போகிறார். படிப்பா, பாதுகாப்பா, படிக்க தேவை, நிறைய தேவை இருக்கிறதா? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 7:9 ஏசாயா 9:7 அவருடைய கர்த்தத்துவின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்று சொல்றாரு. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்கம்மா. ஆயத்தமாகுங்களா? தாவீதை போகல, நான் என்ன செய்ய ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்கள்கிட்ட பேசுவார், மெல்லி சத்தமா பேசுவார், வேதத்தின் மூலம் பேசுவார். ஆமா, சில தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். எங்கேயும் எப்பவுமே தீர்க்கதரிசியை நம்பி ஓடக்கூடாது. நீங்க வேதத்துக்கு காத்திருக்க, உங்கள்கிட்ட வேதத்தோடு கூட வேதத்தின் மூலமாய் பேசுவார். நான் என்ன செய்யணும்ப்பா, நான் இழந்து நிற்கிறேன் ஆண்டவரை, என்னை பண்ணிச்சிருங்கன்னு கேட்பீங்களா? உங்களை ஆண்டவர் சொல்றாரு. தாவீது அந்த வசனம் 1 சாமுவேல் 30 எழுதப்பட்ட வண்ணமாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு போய் செய்ய போகிறார். நான் செய்தது என்ன? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்த. எப்போ திடப்பட முடியும் தெரியுமா? தேவ சமுத்திர காத்திருப்பது மட்டும்தான் நம்ம இருதயம் திடப்படும். அதெல்லாம் தவிப்போம், அழுவோம், யார்ட்டையாவது போய் என்ன செய்வோம்? இல்லை, கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார். பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவ சமுத்திர காத்திருங்க. தாவீது போல பாவத்தை அறிக்கை செய்வோம். தன்னை தாழ்வு நம்ம ஆண்டவர் எங்களை இன்னும் மன்னிங்கப்பா, உங்க அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அந்த தாவீது அப்படி சம்பத்தோடு அப்படி ஜெபிக்கார் பாருங்க. உங்க பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துடாதீங்கப்பா, என்னை சுத்த இதயத்தை இல்லை சிருஷ்டிங்கப்பா, சிருஷ்டிங்கன்னு சொல்றாரு. இதயம் கரப்பட்டுடுது. ஒரு நாள் சுத்திகரிங்க ஆண்டவர், என்ன இதயத்தை சிருஷ்டிங்கன்னு சொல்றாரு. சிருஷ்டிப்புனா புதியது அப்படி சொல்றாரு. இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தை உன் மேல வைக்கிறேன்னு சொல்றாரு. பயப்படாதீங்க. அந்த வெளிப்படுத்தல் 1:17 பார்த்தீங்கன்னா, பத்மு தீவில இருக்கிற அந்த யோவானுக்கு அந்த தமது வலது கரத்தை வைத்தாராம். ஆமா, அவர் தமது வலது கரத்தை வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன்னு சொன்னார். உங்களை அப்படி நடத்த போகிறாரு. கலங்காதீங்க. இழந்து போயிருக்கீங்களா? எல்லாவற்றையும் தருவார். எல்லாவற்றையும் தந்து உங்களை விசேஷமா தாவீது போல துதிப்பீங்களா? 7 முறை துதிச்சாராம். 7 முறை துதிச்சாராம். இரவெல்லாம் அழுதாராம். ஆமா, 71 சொல்ற பூர்வ நாட்களை நினைச்சேன்னு சொல்றாரு. நான் ஆடு மேய்ச்சனே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, என் பெற்றோரெல்லாம் மறந்து போனாங்களே, என் உடன் பிறந்தவங்களா என்னை மறந்து போனாங்களே, நீங்க என்ன மறக்கலப்பா. அதான கேள்வி, அதான உண்மை, அதுதானே உண்மை. உங்களை கூட எல்லாரும் மறந்துருக்கலாம். ஒருவேளை நீங்க வசதியாக இருக்கும்போது உங்களோடு எல்லாரும் கூட கையோடு கை கோர்த்திருக்கலாம். ஆனால் ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டமோ, ஒரு பாதிப்போ வரும்போது யாரும் நம்மோடு நிற்பதில்லை, யாரும் உங்களுக்கு கூட நிற்பதில்லை. ஆனால் யார் நிற்க தெரியுமா? இயேசு நின்றார். தாவீதோடு கூட இயேசு நின்றார். தெய்வ பிள்ளைகளே, இயேசு இன்னைக்கு உங்க கூட நிற்க வந்திருக்கிறார். ஜெபிப்பீர்களா? ஜெபிப்பீர்களா? அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இதெல்லாம் சொல்லுங்க, இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்க. எனக்காக யாவை செய்து முடிப்பார் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் வீட்டை என்ன ஆண்டவர் நிரப்புவார் சொல்லுங்க. இது என்ன வெறுமையாயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே, என் பிள்ளைக்கு இப்படி நடக்கலையே, திருமணம், ஐயோ குழந்தை இல்லையே, ஐயோ இந்த காரியங்களாம் இப்படி ஒன்றுமில்லாமல் நடக்கிறதே, அப்படி சொல்லாதீங்க. எனக்காக யாவை செய்து முடிப்பார். இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். கட்டாயம் அவர் தரப்போகிறார், கட்டாயம் அவர் செய்வார். அவர் பொய்யுரையாத தேவன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களுடைய குடும்பத்தை நிரப்ப விரும்புகிறார். ஒரு வேளை குழந்தைங்க இல்லையா, ஐயோ என் வீடு வெறுமையாக இருக்குதுன்னு நினைக்கிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டை நான் நிரப்புவேன்.
பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாருங்க, வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஜெபிங்க தேவ பிள்ளைகளே. அநேகருக்கு வார்த்தையை வச்சு ஜெபிக்கணுங்கிறதே தெரியறதில்லை. எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியும். சும்மா தோத்திரம் இல்லை, தோத்திரம் போடணும், நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். பார்த்தீங்கன்னா சகரியா 8ஆம் அதிகாரத்தில் அப்படி வசனம் எழுதியிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. 5ஆம் வசனம், நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், உங்கள் வீடுகளில் பிள்ளைகள் விளையாடுவாங்க, நிறைஞ்சிருக்குமா. உங்கள் வீடு வெறு வீடு அல்ல, வெறு வீடு அல்ல. நம்ம ஆண்டவர் வெறுமையாக்குகிறவர் அல்ல. பிசாசு தான் வெறுமையாக்குவான், பிசாசு தான் வெறுமையாக்குவான். நம்ம ஆண்டவர் வெறுமையாக்கவே மாட்டார். ஆமாம், வசனம் அவ்வளோ. நீங்கள் இதெல்லாம் வாசித்து பாருங்கள், சொல்லுங்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்களும் அந்த வார்த்தையை நிறைய பேருக்கு வச்சு ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் இப்படி வசனம் எழுதியிருக்குது, தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும், எங்கள் வீடுகளில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் விளையாடணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் அநேகருக்கு செய்திருக்கிறார், அநேகருக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், குழந்தை பாக்கியங்களை. அப்படியே சொல்லுவார், அப்படியே செய்வார். தகப்பன் ஆவான்னு சொல்லுவார், அப்படியே செய்வார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். இழந்து போகிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை துளிர்க்கும். உங்களுடைய அந்நிய பாஷை, உங்களுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் இன்னும் 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 பெருகும். உங்களுடைய பயம் எல்லாம் மாறும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டனைக்கு இந்த வசனத்தை மறுபடியும் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வாசிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சில நேரம் சொல்லுவேன், 10 பாடலை பாடுங்களேன். ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 10 பாடலை பாடி அழுங்க, எல்லாம் ரிலீஃப் ஆக்கிடுவார். ஆமாம், அந்த வசனம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கேன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்றாருமா. ஆமாம், உங்கள் மேலே இன்னைக்கு வலது கரத்தை வைக்கிறாரு. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினச்சி பார்க்குறேன், எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை உண்டு ஒரு காலத்தில். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு அருளி இருக்கிறார். ஒருவேளை பெரிய கோடீஸ்வரியா இல்லாட்டா கூட கர்த்தருக்குள்ளே என்னை வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்கார். உங்களை நடத்துவார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதை போல ஜெபிக்கிற ஜெப வீரனாய் மாற்றும் ஐயா, அர்ப்பணிக்கிற வீரனாய் மாற்றும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னை அர்ப்பணிக்கிற வீரனாய் நான் அர்ப்பணிக்கணும் ஐயா. தேவ பாதத்தில் ஆண்டவர் நான் கேட்கணும் ஐயா, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும் ஆண்டவரை. ஏதோ உலகத்து மக்கள் மாதிரி நான் நடக்கக்கூடாதுப்பா. நான் உங்ககிட்ட கேட்டு உங்கள் ஞானத்தை நான் எப்படி ஜெபிக்கணும், எது என்ன செய்யணும், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டு தேவ ஆலோசனை பெற்று அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதன்படி செய்வதற்கு என் ஜனத்துக்கு கிருபை தார். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இவர்களை அர்ப்பணிக்க வைங்கப்பா. எல்லாரும் அர்ப்பணிச்சாதான்ப்பா உயர்வு. தேவ ஜனங்கள் துதிக்க வைங்கப்பா. ஆண்டு வேத வசனத்தை வாசிக்க வைங்கப்பா. ஆண்டவரே, தாவீது 51 அப்படி அறிக்கை பண்ணுகிறார். 119 அப்படி ஜெபிக்கிறார் ஐயா, துதிக்கிறார் ஐயா. அந்த அபிஷேகத்தினால் என் ஜனத்தை எங்கு பார்க்கிற எனக்கு அன்பான எல்லா வாலிபர்களை, போராடி கொண்டிருக்கிற, பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ரிலீஃப் கொடுப்பீரா. இயேசுவின் ரத்தம் பாயட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதி. பார்க்கிற எல்லாரும் வெறுமையான குடும்பத்தை நிறைவாய் நடத்தும். எதெல்லாம் வெறுமையா இருக்குதோ, எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆத்துமாக்களை நிரப்புங்க, நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. காத்துக்கொள், கிருபைக்குள் மறைத்துக்கொள். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.